நீட் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு சாதகமாக பாதகமாக, நீட் தேர்வு அப்படின்னா என்னங்கிறத முதல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தமிழக மாணவர்களுக்கும் ஒரு நீட் பற்றின ஒரு புரிதல் எல்லோருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவங்களை கூட்டிட்டு போய் போராட கட்சிகளின் தலைவர்கள் மக்கள் எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க. நீட் தேர்வுல பாஸ் மதிப்பெண் பாஸ் எடுத்தாலே ஒரு பாஸ் மார்க் வாங்கினாலே 720க்கு 104 மார்க்குங்க. 104 மார்க் யாரு வேணாலும் எடுக்க முடியுங்க. சரியான முறையா பயிற்சிட்டா 104 மார்க் வந்து பாஸ். அந்த பாஸ் மார்க் இருந்தாலே மருத்துவர் ஆக முடியும். அந்த அனிதாவை கூட்டிட்டு போய் கேஸ் போட்ட இந்த கட்சி தலைவர்கள் மக்கள் அவங்க நடத்துற கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் அவங்க நடத்துறாங்க. அவங்க அமைச்சர் கல்லூரி நடத்துறாங்க. அந்த கல்லூரி ஒரே ஒரு சீட் ஃப்ரீயா தரங்க. அரசியல்வாதிகள் நீங்களாக புதுசாக இருக்கிற நடிகர் விஜய் கூட 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்குரிய வாய்ப்பை தட்டி பறிக்குது. இந்த நம்ம நீட்டை எதிர்க்கணுங்கிற ஒரு துணையில அவர் பேசியிருக்கிறத பத்தி எப்படி பாக்குறீங்க? இந்த எந்த தலைவர்களாம் இப்படி சொல்றாங்க, எந்த கட்சிகளாம் இப்படி சொல்லுது? இந்த கட்சிகள் பயிற்சி மையங்கள் நடத்தட்டும். இந்த கட்சிகள் இலவச பயிற்சி மையங்கள் நடத்துங்க. ஐயா விஜய் சொல்றாருல, விஜய்க்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். இலவச பயிற்சி மையங்கள் நீட்டுக்கும் ஐடிஐக்கு அவர் நடத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டில் குவான்டிட்டி நிறைய இருக்கு. இன்ஜினியர்ஸ் 550 இன்ஜினியரிங் காலேஜ், ஏறக்குறைய 550 இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் சரியா, 72 மெடிக்கல் காலேஜ் சரியா, எல்லாம் சரிங்க. நீங்க குவான்டிட்டியா உற்பத்தி பண்ணி போட்டீங்க. குவாலிட்டி எங்க? நீட் தேர்வை விட நீட் தேர்வையே அடிச்சு இவங்க பழகும் போது பழகிக்கிறது தானங்க. நீட் தேர்வை எழுதி பழகிட்டான் தமிழக மாணவர்கள். அடுத்து அவனுடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா ஐஐடி ஜெய்யா இருக்கு. ஐஐடி ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதன் விளைவாக வணக்கம், நான் உங்கள் பார்த்திபன், ரைஸ் ஆஃப் தமிழ் வலையொலிக்காக. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமியின் நிர்வாக இயக்குநர்கள் ஒருவரான திரு அருள்நீன் அவர்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு விவாதமாக இது இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நீட் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு சாதகமாக பாதகமாக, நீட் தேர்வு அப்படின்னா என்னங்கிறத முதல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தமிழக மாணவர்களுக்கும் ஒரு நீட் பற்றின ஒரு புரிதல் எல்லோருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, நீட் தேர்வுங்கிறது ஒரு பொதுவான தகுதி தேர்வு தான். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. என்டிஏங்கிற ஒரு ஏஜென்சி தான் அதை நடத்துகிறாங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச தகவல். நான் அடிப்படையில் என்னென்னா, இந்த பொது தேர்வுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களிலுமே எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிற அந்த தேர்வு, மாநிலம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற அந்த தேர்வு, அந்த மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்து நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியிலேயே மருத்துவ இடத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு பிறகு இந்த தகுதி தேர்வை எழுதி தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் மருத்துவ இடங்களில் மருத்துவக் கல்லூரியில் இணைய முடியுங்கிற அந்த கட்டாய சூழல் வந்துச்சு. அப்படி இந்த கட்டாய சூழல் வரும்போது எந்த ஒரு தேர்வும் முதல்ல புதுசாக வரும்போது ஒரு பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்தும். அப்படியாப்பட்ட ஒரு அச்சம் தான் ஆரம்ப காலங்களில் தமிழ்நாட்டுக்குள்ளார நீட்டை வரும்போது இந்த நீட்டை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது, அல்லது இந்த நீட் தேர்வு கடினமாக இருக்கும், அல்லது இந்த நீட் தேர்வுக்குன்னு பயிற்சி மையங்கள் மூலமாக பணம் நிறையா வாங்கிக்கிட்டு தான் இதை படிக்க வைக்க முடியும், ஏழை மாணவர்கள் படிக்க முடியாதுன்னு ஏராளமான தயக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் வழியாக அடுத்தடுத்து இத்தனை ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகாக இதை நம்ம பார்த்தோமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீட் தேர்வு ஒரு எளிமையான தேர்வு, யார் வேணாலும் எழுதலாம், சரியான முறையான பயிற்சி இருந்தால் எழுதலாங்கிற இடத்துக்கு அது வந்துடுச்சு. அதன் வெளிப்பாடு தான் கடந்த ஆண்டு ஒரே ஒரு மாணவர் 720 எடுத்தார் நீட்டில். இந்த ஆண்டு 6 மாணவர்கள் பக்கமாக எடுத்திருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமே 6 பேர் அதில் 6 அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க. இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் இல்லை. அதான் சொன்ன, இந்த பயிற்சி மையங்கள் அந்த சக்ஸஸ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களில் 675 வரைக்கும் இந்த முறை எடுத்திருக்காங்க. 675 மார்க் வந்திருக்கு, அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய நிறுவனத்தில் கூட 658 ஒரு அரசு பள்ளி மாணவர் எடுத்திருக்கிறாரு. அதனால அரசு பள்ளி மாணவர்கள் 720 இருக்கிறது இனிமேல் பார்ப்போங்கிற நம்பிக்கை சாத்தியம் தான். எதுவுமே சாத்தியம். இப்போ ஒரு அனுபவம் அவங்களுக்கு எப்படி முதல்ல எந்த அனுபவம் இல்லாம இருந்ததுக்கும் இப்போ ஒரு நீங்க முதல்ல நீட் வந்தபோது நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்களே இல்லை. அப்போ அதோடைய மதிப்பெண்ணும் அதோடைய கட் ஆஃபும் தமிழ்நாட்டில் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு ஆசிரியர்கள் ஏராளமாக அதுல அனுபவம் பெற்றுட்டாங்க. அந்த அனுபவத்தின் விளைவாக இன்னைக்கு மதிப்பெண்களும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால நீட்டுடைய சாதக பாதகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
இனி வரும் காலங்களில் இதே போக்குல தமிழர்கள், தமிழக மாணவர்கள், தமிழக ஆசிரியர்கள் இதுல கவனம் செலுத்த நீட்டெல்லாம் ஒரு தேர்வே இல்லைங்கிற காலத்தை நோக்கி இது வந்துருமா நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழக மாணவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உறுதியா இருக்கு. அப்போ நீங்க சொல்ல வர்றது என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு பக்கம் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கணும், அரசியல் அதற்கு அப்பாற்பட்டதுன்னு ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, நீங்க வந்து இப்போ எனக்கு இந்தியாவோட சட்டங்கள் எனக்கு பிடிக்கலன்னு நான் முடிவெடுக்கணும்னு வச்சுங்க. ஆனால் இந்தியாவின் சட்டங்களுக்கு உட்பட்டு நான் நீதிபதி ஆகியோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகியோ அங்கே போய் நின்று பேசுகிற உயரத்துக்கு போய் தான் அந்த சட்டங்கள் குறித்தான விவாதத்தை நான் செய்ய முடியும். இந்தியாவின் அரசியலமைப்பு முறை, இந்தியாவின் அரசு நிர்வாக முறை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோம். ஆனால் அதுக்காக நான் ஐஏஎஸ்ஏ ஆக மாட்டேன், ஐபிஎஸ்சி ஆக மாட்டேன், ஐஎஃப்எஸ்ஏ ஆக மாட்டேன், அந்த துறைகளை நான் தவிர்த்துருவேன், படிக்காமல் விட்டுருவேங்கிறது வேற. அது ரெண்டு வேற. எனக்கு இந்தியாவின் அரசியலமைப்பு முறையில் அந்த அரசு நிர்வாக முறை எனக்கு பிடிக்கலனாலும் நான் அதன் வழியாகவே வந்து அதே ஐஏஎஸ்ங்கிற உயரத்தில் போய் உட்காந்து தான் இந்த இடத்துல நிர்வாகப்பட இருக்குது, இது இப்படி சரி பண்ணணும்னு நான் சொல்ல முடியும். அப்போ எது ஒன்றையும் நீங்கள் எந்த துறை சார்ந்தும் அந்த துறையில் இருக்கிற குறைநிறைகளை பேசுறதுக்கு முதல்ல நீங்கள் அந்த உயரத்துக்கு போகணும். அப்போ நீங்கள் நீட் தேர்வே நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல முறை கிடையாது. நீங்கள் அதாவது நீட் தேர்வு ஏற்கனவே இருக்கிற வாய்ப்புகள் படி பேப்போம். நீட் தேர்வில் சில மாநிலங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 100% இருக்கைகளும் மருத்துவ இருக்கைகளும் எங்க மாநில மாணவர்களுக்கே தான் தருவோம். குஜராத் போன்ற மாநிலங்கள் அதுக்கான சட்டத்தை முன்வரைவு கொடுத்து அவங்க அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுபோல குஜராத்ல முழுமையா அந்த 100% இருக்கைகள் வந்து அந்த மாநில மாணவர்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்ப இன்னும் சில மாநிலங்கள் கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. கூடுதலாக நீட் மாதிரி ஒரு தேர்வை நாங்களே நடத்திக்கணும்னு கர்நாடக முதலமைச்சர் இப்போ இந்த முறை அறிவிச்சிருக்கிறாரு. நாங்களே ஒரு நீட் மாதிரி ஒரு தேர்வை நாங்களே நடத்திக்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ அடிப்படையில ஒரு தேர்வே வேணான்னு சொல்றதை நீங்க வந்து இன்றைய உலக போட்டி உலகத்துல இது ஒத்துவராத கோரிக்கையா தான் எனக்கு தோணுது. அதுக்கு பதிலா நாங்க நடத்திக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் நானே தேர்வு நடத்திக்கிறேன், நானே இது போல நீட்டுக்கு தரமான தகுதியான நீட்டை விட மேன்மையான ஒரு சிறந்த ஒரு தேர்வு சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் எந்த தேர்வையும் எதிர்கொள்ள மாட்டேன், போட்டித் தேர்வை எதிர்கொள்ள மாட்டேன் போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துக்கு நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது போட்டித் தேர்வுகள் நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது கடைசியாக ஒரு போட்டித் தேர்வு நடந்தது. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வே இல்லை. அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி அல்லது மெடிக்கலாக இருந்தாலும் சரி, 2 துறைக்குமே முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு 2004 வரை இருந்துச்சு. அது இப்போ இல்லை. ஆனால் அந்த இடைப்பட்ட இந்த காலத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா, ஐஐடிக்கு போகிறதும் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற இந்தியாவின் தலைச்சிறந்த நிறுவனங்களுக்குள்ளார படிக்க போற தமிழக மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. போட்டித் தேர்வுகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருச்சு. அப்போ இது இன்னைக்கு என்னுடைய அனுபவம் சரினா, ஹைதராபாத் போன்ற மாநிலங்கள்ல தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெகுவாரியா படிக்கிறாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு சிறந்த தேர்வு ஹைதராபாத், பெங்களூரு போன்ற இடங்கள்ல போய் படிக்கிறாங்க. இவங்க இப்போ ஒருவேளை அரசியல் கட்சிகளின் தலைமைகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு தொண்டர்கள் இங்க போராடுறாங்க. ஆனா அரசியல் கட்சிகளின் தலைமைகளை சார்ந்த பகுதிசார் தலைமைகளா இருக்கிற கவுன்சிலரோ, எம்எல்ஏவோ, எம்பியோ அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹைதராபாத்லயே பெங்களூர்லயே போய் இதே நீட் தேர்வையோ இதே ஐஐடி ஜேஇ எக்ஸாமுக்கோ படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தேர்வுக்கு அவங்க தயாராகிறாங்க. ஆனா ஒரு பாமரன் அந்த தேர்வை நோக்கி போகாம இவங்க அச்சம் ஊட்டுறாங்க. நான் திருப்பி சொல்றேன், நீட் தேர்வு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாம மாநில அரசாங்கமே நடத்திக்கிட்டோம். ஐஐடி ஜேஇ போன்ற ஒரு மாநிலம் தழுவிய 550க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஒரு மாநிலம் தழுவிய தேர்வை இவங்க நடத்திக்கிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேர்வெல்லாம் நடத்தாமலே இன்ஜினியரை ப்ரொடியூஸ் பண்ணலையா, அந்த தேர்வெல்லாம் நடத்தாமலே டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலையான்னு இவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் நியாயம்தான். அது எப்போ போட்டிகள் கம்மியாக இருந்தபோது. இந்த போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது என்னன்னா ஃபில்டரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு இது தகுதியான நபர் தேர்வு செய்யறது இல்ல, ஃபில்டரிங் மெத்தட். அதாவது காம்படிட்டர்ஸ் ஹெவி ஆகும்போது அங்க ஒரு தேர்வு தேவைப்படுது, கூடுதலாக ஒரு தேர்வு தேவைப்படுது. அதோட உண்மை. நீங்க நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது எனக்கு தலைமை ஆசிரியரா, உங்களுக்கு தலைமை ஆசிரியரா வந்தவங்க 8ஆம் வகுப்பு படிச்சவங்க வந்தாங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தா வீடு தேடி போய் நீங்க ஆசிரியரா வாங்க, நீங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைமை. நீங்க சொல்றது ஒரு 40-30 ஆண்டுகளுக்கு முந்தைய இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த கல்வி கற்றோர்களுடைய விழுக்காடு குறைவு, கல்வி கற்றவர்கள் விழுக்காடும் குறைவு. ஆமா, அன்னைக்கு ஆசிரியரா முதல்ல வந்திருப்பாங்க. நாம படிக்கிற காலத்துல அவங்க தான் தலைமை ஆசிரியரா இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தா அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்புல ஆசிரியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பியூசி டிகிரி முடிச்சிருந்திருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த 10வது 11ஆம் வகுப்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. அந்த டிகிரி முடிச்சா எக்ஸ்ட்ரா சம்பளம் அப்படின்லாம் அரசாங்கம் சொன்னிச்சு. அப்புறம் அந்த பிஎஸ்சி பண்ணது, பிஏ பண்ணது, பிஎட் பண்ணது, அதுக்காக எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்குன்னு படிச்சது. இப்படி வந்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது எனக்கு தலைமை ஆசிரியர் அப்பதான் அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அப்போ நீங்க அன்னைக்கு ஒரு எந்த போட்டித் தேர்வுமே இல்லையே. இன்னைக்கு எம்எஸ்சி எம்எட் முடிச்சவங்களே கூட இன்னைக்கு தலைமை ஆசிரியர் ஆக முடியாது, ஒரு பிரின்சிபல் ஆக முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஏகப்பட்ட டெட்டுன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க, டிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க. நீங்க ஏன் வைக்கிறீங்க? அப்ப நீட்டும் ஐஐடி ஜேஇ எக்ஸாமுக்கும் தமிழ்நாடு மாணவர்கள் தயாராகக்கூடாது. அதுக்கு இவ்வளவு அரசியல நீங்க உட்புத்துற நீங்க அப்ப தமிழ்நாட்டில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க அப்படியே டைரக்டா தலைமை ஆசிரியர் ஆக்க வேண்டியதானே?
ஒரு 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 பிஜி எம்எஸ்சி முடிச்ச ஒருத்தனை நேரடியாக ஒரு எம்எஸ்சி ஒரு பிஜி டீச்சர் ஆக்க வேண்டியதானே, ஒரு 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக மாற்ற வேண்டியதானே. இங்கே மட்டும் நீங்கள் டிஆர்பி டெட்னு எக்ஸாம் வைக்கிறீங்க. தகுதி அடிப்படையில் ஒரு தரமான மீனிங் என்னன்னா, நீங்க எதை வேணாலும் படிச்சுக்கலாம், டிகிரி யாரு வேணாலும் வாங்கிக்கலாம். தகுதி ஒண்ணு வேணும். அந்த தகுதிக்கு ஒரு ஃபில்டரிங் மெத்தட், நிறைய காம்படிட்டர் வந்துட்டாங்க. அப்ப அது ஒரு செக் மேட். அப்ப நீங்க சொல்றது போட்டி அதிகரிக்கும் பொழுது அதுல திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்வுகள் தேவைப்படுது. தேர்வுகளே இல்லாத பொழுது ஒரு மந்த நிலை உருவாகுது. இன்னும் அடிப்படையாக நம்ம இன்னும் எளிமையாக நிறைய பேசுவோம். நான் வந்து சொல்றேன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கல்வியில வந்து ஒரு மறைமுக ஒரு பாலிசியை அரசாங்கம் பின்பற்றுது. அது என்ன பாலிசினா, முதல்ல எல்லாரையும் பாஸ்போர்ட். நீங்கள் நாங்கள் படிக்கும்போதும் 9ஆம் வகுப்பில் வந்து 10 வகுப்பறை இருக்கும். 10 9th A 9th B 9th C அப்படின்னு ஒரு 10 வகுப்பறை இருக்கும். ஆனால் 10ஆம் வகுப்பில் ஒரே வகுப்பு தான் இருக்கும். 2 வகுப்பு, அதிகபட்சம் 2 வகுப்பு இருக்கும். ஏன் அப்படி தெரியுமா? 9ஆம் வகுப்புல எழுத படிக்க தெரியாதவன ஃபில்டர் பண்ணிடுவாங்க. முறையாக வந்து ஃபெயில் போட்டுருவாங்க. இப்போ ஃபெயிலே கிடையாதுங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு ஏபிசிடி தெரியல, ஆக்கனாச்சா தெரியல. கட்டாயமான தேர்ச்சிங்கும் போது இது மாதிரியான கட்டாய தேர்ச்சி எல்லாரும். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி கட்டாய தேர்ச்சி பண்ணி நீங்க வெளியே வரும்போது கிரேஸ் மார்க், கடந்த ஆண்டு 16 மார்க் கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உள்ளார நடந்த விஷயங்கள், நான் வெளியில சொல்றேன். அவ்வளவுதான். கிரேஸ் மார்க்னா என்ன? பையன் படிக்காமலே 16 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறான். அந்த இப்போது நடந்த தேர்வு முறையில கூட 1500 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் போட்டது செல்லாது, மறுபடியும் தேர்வு எழுதுறாங்க. அது நீட்ல சொல்றாங்க. நான் சொல்றது பள்ளி கல்வித்துறை நடத்துற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல கிரேஸ் மார்க் போடுறாங்க. மறுக்க முடியுமா? இவங்க மறுக்க முடியுமா? கிரேஸ் மார்க் எதுக்கு? கிரேஸ் மார்க்னா கேள்வி தவிர பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சிட்டு வரும். நான் படிக்கிற காலத்துல ஒரு 65% மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்வு ஆவாங்க. 12ஆம் வகுப்பு தேர்வானவர்கள் 65. அப்போ 35 பேர் ஃபெயில் ஆவாங்க, திருப்பி தேர்வு எழுதுவாங்க. அதெல்லாம் அடுத்து. ஆனா இப்ப 95% மாணவர்கள் இப்ப இந்த டுட்டோரியல்ங்கிறதே காணாம போயிடுச்சு. ஏன்னா இவங்க அந்த தேர்ச்சி சதவீதத்தை அதிகப்படுத்துறாங்க. அந்த அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நாங்க சொல்றது பொய்னா நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அதிக மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க, குறைந்த மார்க் எடுத்தவங்க, அதாவது இந்த 35லேருந்து 50 மார்க் எடுத்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன் அப்படி அதிகமா இருக்குன்னா, அவங்கள வலுக்கட்டாயமா பாஸ் போடுறாங்க. இந்த கட்டாய தேர்ச்சி பண்ணும்போது தகுதியான நபரை எங்க இருந்து கண்டுபிடிப்பார்? எல்லாரும் தான் 12ஆவது பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் தான் கிரேஸ் மார்க்ல நிறைய மார்க் எடுத்து வந்துடுறாங்க. அப்ப ஒரு போட்டித் தேர்வு உருவாகி தான் தீரும். இது இங்கே விரும்பினாலும் விரும்பாட்டியும் தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் இதை கவனமாக இருக்கணும். போட்டித் தேர்வு இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. எங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறது 2 வழிங்க. ஒன்று பிஸ்னஸ் செஞ்சு ஜெயிக்கலாம், இல்லையா போட்டித் தேர்வு எதிர்கொண்டு தான் ஜெயிக்க முடியும். நான் படிச்சுன்னு சொல்கிறத கூட அடுத்த பாயிண்ட். ஏன்னா படிச்சு நீ தான் பிஎஸ்சி படிச்சுட்டே, பிஇ படிச்சுட்டே, எவ்வளோ பேர் பிஇ படிச்சு வெளியே வரீங்க? இங்கே பாருங்க, இந்தியா முழுக்க 1 கோடி இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. தரமாக வெளியே வராங்களா? படித்தவங்க எல்லாரும் இன்ஜினியர் கிடையாது. அதாவது இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிப்பு முடிச்சவங்க எல்லாரும் இன்ஜினியரா இருக்காங்கன்னா கிடையாது. நீங்க ஷார்ட் வீடியோஸ் போடுறவங்க, குறும்படங்கள் எடுக்கிறவங்க, சரிங்க, டிக்டாக் வீடியோ போடுறவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சப்ப. அப்ப இது என்ன? அப்ப அவங்க படிச்ச படிப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஏன் போனுச்சு? அப்போ இங்க பாருங்க, இந்தியாவில் வந்து 23 ஐஐடி இருக்கு, ஒரு 31 என்ஐடி இருக்கு. இந்த 2லையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 50,000 இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. இந்த 50,000 இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் தலைச்சிறந்த இடங்களை நோக்கி போகிறாங்க. அப்போது இந்த தலைச்சிறந்த இடங்களை நோக்கி போகிற இந்த நபர்கள், இந்த மாணவர்கள் இருக்காங்களே, இந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு போட்டித் தேர்வை 12ஆம் வகுப்புல எதிர்கொண்டாங்க. அந்த போட்டித் தேர்வு ஒரு ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ். அப்போ ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸை தமிழர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக எழுதவே இல்லை. ஏன்னா நீங்கள் போட்டித் தேர்வை விட்டு வெளியே வந்துட்டீங்க. அப்போ ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதலை. எய்ம்ஸுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, ஜிப்மருக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. இந்தியாவில் தலைச்சிறந்த 100 இன்ஸ்டியூஷன் இருக்குன்னா அந்த 100 இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு போட்டித் தேர்வு இருக்கு. அந்த போட்டித் தேர்வை எழுதவே தமிழர்கள் தயாரா இல்லாம இருந்தாங்க. ஆனா நீட் வந்த பிறகு எல்லா விதமான அப்போ தமிழக மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையவே விதைக்கலையா? அப்போ இது ஒன்னால முடியும், நம்ம மாணவர்கள் அவ்வளவு ஒன்றும் திறமை குன்றியவர்கள் அல்ல. அப்ப நம்ம இங்க ஒரு கண்மூடித்தனமான எதிர்வாதங்கள் மட்டுமே நீட் தேர்வுகளை நோக்கி வைக்கப்படுகிறதா? உலகளாவிய போக்குக்கு எதிராக இந்தியாவோ அல்லது ஒட்டுமொத்த உலகமோ எந்த திசையில போகுதுங்கிறதை தமிழக மாணவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்ட அரசியல் தலைமைகள் கற்பிக்கலன்னு நான் நினைக்கிறேன், உறுதியாக நினைக்கிறேங்க. உலகின் தலைச்சிறந்த நிறுவனங்கள் தலைச்சிறந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்னு சொல்கிறப்ப எம்ஐடியாக இருக்கட்டும், ஹார்வர்டாக இருக்கட்டும், ஆக்ஸ்ஃபோர்டாக இருக்கட்டும், லண்டனில் இருக்க ஆக்ஸ்ஃபோர்டாக இருக்கட்டும், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எல்லா பல்கலைக்கழகம், உலகத்தின் தலைச்சிறந்த எல்லா பல்கலைக்கழகமும் ஒரு நுழைவுத்தேர்வு வச்சிருக்கிறாங்க. நுழைத்தேர்வை எதிர்கொள்வதன் மூலமாக நீங்க பெரிய உயரத்துக்கு போக முடியும். இந்த நம்பிக்கையை முதல்ல விதைங்க. நுழைத்தேர்வை நடத்துறதுனால நுழைத்தேர்வுனா வந்துட்டா உடனே பயிற்சி நிறுவனங்கள் வந்துடும், அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருவாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த கல்வியும் அரசு தான் நடத்துனுச்சா? அரசு தான் இலவசமாக கொடுத்துச்சா?
தனியார் கல்வி நிறுவனங்களே இல்லையா? இதுக்கு முன்னாடி மட்டும் நீட் தேர்வு வரதுக்கு முன்னாடி மட்டும் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் அரசு கல்லூரிகளில் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்றாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி 20 ஆண்டுகளில் தோராயமாக ஒரு 250 பேர் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அரசு கல்லூரியில் இடம் பெற்றாங்க. ஆனால் நீட் வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதன் விளைவாக ஆண்டுக்கு 520 பேர் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்னைக்கு மருத்துவர் ஆகிறாங்க. அப்போ தேர்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நீங்கள் எதை வேணாலும் செய்ய முடியும், நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும். இனிமேல் இந்த 7.5% இடஒதுக்கீட்டை பின்வாங்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த பயிற்சி மையங்கள் வந்து பணம் சம்பாதிப்பாங்கிறதெல்லாம் அது பொய். அதாவது எல்லா விதமான தேர்வுகளுக்கும் பயிற்சி மையங்கள் இருக்க தான் செய்யுது. அதில் பணம் பிடுங்குற பயிற்சி மையங்களும் இருக்க தான் செய்யுது. மாணவர்களுக்கு உதவக்கூடிய சில நல்ல திறன் வாய்ந்த பயிற்சி மையங்களும் இருக்க தான் செய்யுது. பயிற்சி மையத்திலிருந்து வரதுனால பயிற்சி மையங்களுக்கு 1000 ரூபாய் பேசுகிறங்கிற பார்வையில் கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம். சமூக பார்வை இருக்கிறனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். பயிற்சி மையங்கள் இந்த நீட் தேர்வும் அந்த ஐஐடி ஜெய் தேர்வு குறித்தும் தமிழர்களுக்கு இப்போது பெரிய இது குறித்த ஒரு விழிப்புணர்வு உருவாகிட்டே வருது. இதன் விளைவை நான் வேறு விதமாக உங்களுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு இதான் சொல்கிறேன். ஒரு எம்எஸ்சி எம்எட் ஒரு பிஎஸ்சி பிஎட் படித்த ஒரு ஆசிரியருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தனியார் பெருமுதலாளிகளால் நடத்தப்படுகிற தனியார் கல்லூரிகளும் அல்லது தனியார் பள்ளிகளும் என்னங்க சம்பளம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீட்டு வரதுக்கு முன்னாடி என்ன சம்பளம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை ஏன் பேச மறுக்கிறீங்க? அதிகபட்சம் 6000 ரூபாய் சம்பளங்க. 6000 ரூபாய் 8000 ரூபாய். ஒரு எம்எஸ்சி படித்த பையனுக்கு 6000 ரூபாய் 8000 ரூபாய் தான் கொடுத்தீங்க. இல்லை, இந்த ஆசிரியர் படிக்கும் போது இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட வேலை இல்லாதவங்க தற்காலிகமாக திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு வேலைக்கு நான் ஒரு அருகில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிற மாதிரியான சூழ்நிலை பார்க்குறேன். அவங்க 8000 10,000 சம்பளத்துக்கு தான். ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு, நீட் தேர்வு உள்ள வந்த பிறகு இன்னைக்கு ஒவ்வொரு ஆசிரியரும், அதாவது நாலேஜ் பேஸ்டு டீச்சர்ஸ், சரியா, சயின்ஸில் நாலேஜ் இருக்க டீச்சர்ஸ்க்கு மினிமம் சம்பளமே 50,000 தாண்டி வச்சுங்க. அவர்களுக்கான ஒரு இன்னொரு வரவேற்பு உருவாயிருக்கு. இன்னைக்கு தேடுறாங்க எல்லா பள்ளிக்கூடங்களும், எல்லா ஆசிரியர்களும் இன்னைக்கு டீச்சிங் ஃபீல்ட் ஆளே இல்லை பாருங்க. தேடுங்க, எத்தனை வாண்டட் விளம்பரங்கள். சரியா? ஏன் எதுக்கு இது திடீர்னு உருவானது? தகுதியான ஆசிரியர் தேவைப்படுது. நீங்க வந்து வெறும் மனப்பாடம் பண்ற அந்த மதிப்பெண் எடுக்கிற அந்த முறை, மனப்பாடம் பண்ணா போதும், மனப்பாடம் பண்ணி அந்த கேள்வி எழுதுனா போதுங்கிற இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, உனக்கு நீ உன் அறிவு எனக்கு தேவையில்லை, ஆசிரியரோட அறிவு எனக்கு தேவையில்லைன்னு எல்லா தாளர்களும் நினைச்சாங்க. எல்லா கல்லூரி தாளர்களும் பள்ளி தாளர்களும் இப்படித்தாங்க நினைச்சாங்க. உன் அறிவு எனக்கு தேவையில்லைப்பா. ஒரு எம்எஸ்சி டிகிரி வச்சிருக்கியா, ஒரு பிஎட் டிகிரி வச்சிருக்கியா, அவனை அடிச்சு உதச்சி எப்படியாவது அவனை மனப்பாடம் பண்ணி எழுத வச்சிரு. இன்னைக்கு அப்படி இல்லை. நீட் தேர்வு வந்த பிறகு அந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும். அந்த ஐஐடி ஜெய் தேர்வு வந்த பிறகு அந்த கேள்வியை புரிந்து கொள்ளுங்கிற முதல்ல அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கணக்கீடுகளை சால்வ் செய்யக்கூடிய திறமைகள் வளர்த்துக்கொள்ள ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அது சம்பந்தமா சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுடைய டிமாண்ட் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு, அதிகமாக இருக்குது. அப்போ இது அதான் சொல்கிறேன், பக்கவிளைவு. நீட் தேர்வா, நான் நீட் தேர்வை பற்றி பேசலைங்க. நீட் தேர்வு தமிழக அரசாங்கமே நடத்திக்கும், சரியா? ஐஐடி ஜெய் மாதிரி ஒரு பொது தேர்வு தமிழக அரசாங்கமே நடத்தணும். நான் சொல்லுவேன், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இது இருக்க வேணாம், அதில் எனக்கு எந்த மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் தேர்வே வேணாம் நீங்கள் தவிர்க்கிறது தமிழர்களை புதவழியில் தள்ளத்துக்கு சமமானது. ஏன் நான் சொல்கிறேன், இப்போது ஜொமேட்டோவுடைய சிஇஓ ஒரு ஐஐடியன், ஃப்ளிப்கார்ட்டோடைய கோஃபவுண்டர் ஒரு ஐஐடியன், இன்ஃபோசிஸோடைய ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி ஒரு ஐஐடியன், ஒரு கூகுளோடைய சிஇஓ சுந்தர் பிச்சை ஒரு ஐஐடியன். அப்போ ஐஐடியனுக்கும் என்ஐடியனுக்கும் ஒட்டுமொத்த உலகம் முழுக்கும் அந்த 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 ஐஐடி என்ஐடி படிச்சவர்களுக்கு வேல்யூபிள் இருக்கும்போது அந்த ஐஐடிக்குள்ள என்ஐடிக்குள்ள தமிழ்நாடு மாணவர்கள் போகணுங்கிறதுக்கு அந்த போட்டித் தேர்வு எதிர்கொண்டு தானே ஆகணும். கண்டிப்பாக. அப்ப நீங்க போட்டித் தேர்வு நோக்கிய போக விடாம தடுத்துட்டு, சரியா, நாங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கோம், அரசியல்வாதிகள் எல்லாம், அமைச்சர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கோம், காசு கொடுக்குறோம்னா சீட்டு வாங்கிக்கன்னா. அப்ப தரமற்ற மாணவர்களை உருவாகவே இல்லை. அதற்கான சூழல் போட்டித் தேர்வுகள் இருந்தால் தான் தரமற்ற மாணவர்கள். குவான்டிட்டிங்க, தமிழ்நாட்டில் குவான்டிட்டி நிறைய இருக்கு. இன்ஜினியர்ஸ் 550 இன்ஜினியரிங் காலேஜ், ஏறக்குறைய 550 இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், சரியா, 72 மெடிக்கல் காலேஜ், சரியா, எல்லாம் சரிங்க. நீங்க குவான்டிட்டியா உற்பத்தி பண்ணி போட்டீங்க, குவாலிட்டி, தரமான குவாலிட்டி இல்லை. அப்ப தகுதி தேர்வுகள் தான் தரமான மாணவர்களை உருவாக்குங்கிறது உங்களுடைய வாதம் இல்ல? தகுதி தேர்வு மட்டுமே உருவாக்க நான் சொல்லவில்லை. ஆனா இந்த தகுதி தேர்வு எழுதினா தானே நீ தகுதியான கல்லூரிக்கு போக முடியும். நாங்க தகுதி தேர்வு அறிவாளி உருவாக்கு நான் சொல்லலைங்க. மறுபடியும் திருப்பி சொல்றது, இந்த தகுதி தேர்வு எழுதினா மட்டும்தான் நீங்க ஐஐடிக்குள்ளேயோ என்ஐடிக்குள்ளேயோ எய்ம்ஸ்குள்ளேயோ ஜிப்மர்க்குள்ளாரையோ உங்களால போக முடியும். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்த 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்களையும் படிக்கிறவங்க ஐஏஎஸ் ஆகும், ஐஎஃப்எஸ் ஆகும், ஐஆர்எஸ் ஆகும் ஆகிறோம். அப்போ அந்த 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகளையும் போகிறதுக்கு கியூட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறித்த அவேர்னஸ் தமிழர்களுக்கு இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் ஐஏஎஸ் ஆவா, இப்போ ஐபிஎஸ் ஆவா? இப்போ இந்த மத்திய தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஆமாம். அதற்கு காரணம் இந்த மாதிரியான போட்டித் தேர்வு, அது குறித்த பயம். போட்டித் தேர்வுனாவே அச்சுறுத்திட்டீங்களே, பயமுறுத்திட்டீங்களே. அது அந்த பயத்தை தமிழர்கள் தயவு செஞ்சு போக்கிக்கணும்.
தேர்வு தாங்க. ஒரு தேர்வை நான் எப்பவுமே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன், தேர்வு அறைக்குள்ளே போகிற ஒரு 3 மணி நேரம் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்க போகிற, சரியா? அது உனக்கு தெரியுது தெரியல, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை முதல்ல போய் பார்த்துட்டா அதை கண்ணிலையாவது பார்த்துட்டு வாங்க. விளையாட்டுக்கு சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ பயப்படுறாங்க. ஒரு போட்டித் தேர்வு தானே, ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் உட்காரத்துக்கு ஒரு 500 ரூபா ஆகுமா? ஒரு 500 ரூபாங்க ஒரு போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு. ஒரு இந்தியாவில் 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவன் ஒரு 50 தேர்வுகள் எழுதலாம், ஏறக்குறைய 50 தேர்வு எழுதலாம். இல்லை கியூட் எக்ஸாமில் 6 எக்ஸாம் எழுதலாம், ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் எழுதலாம், நீட் எக்ஸாம் எழுதலாம், என்டிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு, சரியா? அதில் வந்து ஒரு பிடெக் கோர்ஸ் போய் சேரலாம். நேரடியாக நீ இந்திய ராணுவத்தில் பணிபுரியறதுக்கு பணி நேரடியாக கிடைக்கும். பிட்ஸ் பிளானின்னு ஒரு இடம் இருக்குது, பிர்லா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நடத்துகிறாங்க பிட்ஸ் பிளானி. அந்த பிட்ஸ் பிளானிக்கு பிட்சாக்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய ரிசர்ச் சென்டருக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிடெக் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அப்படியே அவங்க பிர்லா குரூப்ஸே அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. டாடா ரிசர்ச் சென்டருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். என்ட்ரன்ஸ் இவ்வளோ நுழைவுத் தேர்வுகள் இருக்குங்க. இத்தனை நுழைவுத் தேர்வுகள் குறித்தும் நீங்கள் ஏதாவது ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுனா மற்ற நுழைவுத் தேர்வு பற்றி உங்களுக்கு புரிதலே வரும். அப்போ நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்பொழுது இங்கே அந்த இது மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை பற்றின ஒரு விழிப்புணர்வே தமிழக மாணவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் புரியுங்க. ஏன்னா பீகார் போன்ற மாநிலங்களில் தான் அதிகமான மாணவர்கள் அவங்க இந்தியா முழுமைக்கு எங்க தேர்வு நடந்தாலும் வட இந்திய மாணவர்கள் தான் இங்க வந்து பங்கு பெறதை நம்ம பார்க்க முடியும். இதை பங்கு பெறான்னு சொன்ன உடனே நம்ம தரப்புல என்ன வாதம் வைக்கப்படுது? தமிழ்நாடு தரப்புல அவன் வந்து பிட் அடிச்சு எழுதுறான், அவன் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்றான், ஸ்கேம் பண்றான், எல்லாமே சரிதாங்க, அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆமா, அப்படி நடக்குது. ஏன்னா போட்டித் தேர்வுகளை நோக்கி அதிகமான பேர் அவங்க வரதுனால அவங்க ஏமாத்தவும் செய்யறாங்க. ஆனா இந்தியாவில் இருக்க தலைச்சிறந்த 100 இன்ஸ்டிடியூஷன்ஸ், சரிங்களா? நான் சொல்றது பாருங்க, 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் ஃபண்டிங் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்கிற ஒரு 12-13 இருக்குது, சரிங்களா? எய்ம்ஸ் வந்து ஒரு 23 இருக்குது, சரிங்களா? ஜிப்மர் வந்து ஒரு 2 இருக்குது, சரிங்களா? ஐஐடி வந்து ஒரு 23 இருக்குது, என்ஐடி ஒரு 31 இருக்குது, சரிங்களா? இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளார போகிற மாணவர்கள் மட்டும்தாங்க இந்தியாவில் பெரிய உயரங்களுக்கு, உலகின் மிகப்பெரிய உயரங்களுக்கு போய் உட்காரலாம். இந்த 100 இன்ஸ்டியூஷனும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்கு, நுழைவுத் தேர்வு வச்சிருக்கு. இந்த நுழைவுத் தேர்வை நான் தவிர்த்துட்டு என் பிள்ளை பெருசாக ஜெயிச்சுக்குவாங்கிறதெல்லாம் பொய்யுங்க. நான் உங்களுக்கு வேற ஒன்றும் ஆழமாக சொல்கிறேன், எல்லா பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி சமூகம் மாறிக்கிட்டு வருது. ஒரு சராசரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 500 ஏறக்குறைய 500 இன்ஜினியரிங் காலேஜில் 150 இன்ஜினியரிங் காலேஜ் இழுத்து முடிந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆளே இல்லை அப்படிங்கிற நிலைமையிலும் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்குள்ளார படிச்சுட்டு வெளியே வர பையனுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு 4 ஆண்டு காலம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அடுத்து எம்இ படிச்சுக்கிட்டு வேலைக்கு ஆள் இல்லைன்னு அந்த கல்லூரியில் படித்த அதே மாணவர்கள் ஆசிரியராக தொடர்றாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? அந்த மாணவன் என்ன ஒரு படிப்பை உள்வாங்கியிருப்பான்? அவன் அடுத்த தலைமுறை மாணவனுக்கு என்ன கடத்திருப்பான்? அப்போ இது எதை நோக்கி போகுது? எம்எஸ்சி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தால் தமிழ்நாட்டில் நடக்க தவிர எம்எஸ்சி அங்கே தான் படிச்சிருப்பார், அவர் அங்கே ப்ரொஃபஸர் ஆயிடுவார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிடுவார். சரி, எம்இ அங்கே தான் படிச்சுட்டு இருப்பார், அதே காலேஜில் படிச்சுட்டு இருப்பார், அவர் பிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வகுப்பெடுப்பார். என்ன குவாலிட்டிங்க நீங்கள் உருவாக்கிடுவீங்க? அந்த ஆசிரியர்களுக்கும் முழுமையான அந்த படிப்பு சார்ந்த துறை அனுபவம் இல்லை. இப்போ மாணவர்களுக்கு நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் நான் வந்து எம்ஃபில் படிக்க போகிறேன். என்னுடைய ஆசிரியர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இங்கெல்லாம் ஏன்டா படிக்க வந்தேன்? நான் விளையாட்டு சொல்லலை, தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம்னு சொல்லப்படுற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் படிக்க போகும்போது என் ப்ரொஃபஸர் என்ன சொன்ன விஷயம், என்னை பார்த்து சொன்ன, இங்கே ஏன்டா படிக்க வந்தேன், இதெல்லாம் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆடான்னு என் ப்ரொஃபஸர் சொன்னார். பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் அதனால் சொல்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் முதல் 100 ரேங்கில் அண்ணா பல்கலைக்கழகமே இல்லை. புரியுது? ரேங்கிங் லிஸ்ட் அண்ணா பல்கலைக்கழகமே இல்லை. அண்ணா பல்கலைக்கழகமே 100 ரேங்க்குள்ள வரலன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இன்ஜினியரிங் கல்லூரிங்க என்னங்க குவாலிட்டி இருந்துருங்கிறீங்க? அப்போ குவாலிட்டி பேஸ்டு இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்க வேகத்துக்கு குவாலிட்டியான தலைச்சிறந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோன்னா அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை வந்து உறுதியாக ஒரு சிறத்தன்மையோடோ அல்லது நல்ல பொருளீட்டோட உயரத்துலையோ அது இருக்குன்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை கண் முன்னாடி பார்க்குறீங்க. வீதிக்கு 4 இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, அந்த வீதியில் தான் இருக்கிறாங்க, 8000 10,000 சம்பளத்துக்கு போகிறாங்க. ஏதாவது இந்த ஜொமாட்டோ மாதிரி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து சாப்பாடு பரிமாற இடத்துக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? எவ்வளவோ கீழான இடத்துக்கு வேலைகளுக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? இதை தடுக்கணுமா? தயவு செஞ்சு இனிமேல் வர தலைமுறையாவது இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளை குறித்தான ஒரு புரிதலை உருவாக்கிக்கிட்டு போகணும். ஜெயிச்சு போங்க. இந்த 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 நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்க, ஐஎஃப்எஸ் ஆகுங்க, எல்லாத்துக்கும் தேர்வு. கிளாட் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம்ஸாக இல்லை, எல்லா எக்ஸாம்ஸ் எழுத நீ போய் ஃபெயில் ஆகிட்டு வா. நான் சொல்ல போய் ஃபெயில் ஆகிட்டு வாப்பா. ஆனால் அதை விட்டுட்டு இது தேர்வை கண்டே அஞ்சுவது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. சரியான அணுகுமுறை. நான் திரும்பவும் அந்த கேள்வியை தொடங்கின புள்ளிக்கே வரேன். நீட் அப்படின்னாலே கண்ட மூடிக்கொண்டு எதிர்க்கணுங்கிற ஒரு மனநிலை தான் இங்கே தமிழக அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கா? சரி, நீட்டு வேண்டாம், ஆனால் தமிழக மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு
பாசிட்டிவ் சைட்ஸ் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடி வந்து நீட் தேர்வுன்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி தமிழக மாணவர்களில் அரசு பள்ளி மாணவர்கள் 20 வருடங்களில் 200 மாணவர்கள் தான் அரசு மருத்துவராக அரசு கல்லூரி அரசு பள்ளிக்கூடங்களில் பயின்று மருத்துவர் தேர்வுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீட்டினுடைய வருகைக்கு பின்பு 400 மாணவர்கள் இது வரைக்கும் தகுதியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு வருடத்துக்கு 520 மாணவர்கள் போகிறாங்க. அப்போ இதில் இருக்கிற சாதகங்கள் இதுக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சலுகைகள் ஒரு வாய்ப்பு வந்து உருவாகி இருக்கு. அதை தாண்டி இந்தியா முழுமைக்கு இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளையும் நம்ம இடம் பெற முடியுங்கிறது இதில் இருக்க ஒரு சாதனை. இன்னொரு புரிதலுக்கு வந்திருக்காங்க பெற்றோர்கள். இதெல்லாம் பெற்றோர்கள் மத்தியில் வந்துருச்சு. நீங்க வேணா என்ன வேணாலும் ஊடகங்களை உட்காந்து போய் சொல்லிட்டு இருக்கலாம். பெற்றோர்கள் நீட் தேர்வை விட வலிமையான தேர்வா இருக்கு IIT JEE தேர்வை எழுத தொடங்கிட்டாங்க. அப்ப இது வந்து நீட் தேர்வுங்கிறது ஒரு பயத்துக்குரிய தேர்வு இல்லவே. அதாவது இது வந்து இல்லங்கிறது நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். முதல்ல நீட் தேர்வு வந்த போதுங்க 300 மார்க் 200 மார்க் முதல்ல தமிழ்நாடு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதும் போது தமிழ்நாட்டில் கட் ஆஃப் வந்து ஒரு 200 மார்க் எடுத்தவங்க நீட் தேர்வில் எடுத்தவங்களாம் மருத்துவரானாங்க, அரசு கல்லூரியில் இடம் பெற்றாங்க. அது இன்னைக்கு மாறிட்டே வருது. 600 மார்க் மேலே எடுத்தா கூட சீட்டு கிடைக்காத இடத்துக்கு இது வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் தேர்வு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 லட்சம் பேர் கடந்த ஆண்டு தேர்வு எழுதியிருக்காங்க. 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்கன்னா அப்போ அங்கே எவ்வளோ போட்டியாளர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு பாருங்க. அப்போ இவ்வளோ போட்டியாளர் வரும்போது மதிப்பெண்கள் கூட தான் செய்யும். அப்போ நாளுக்கு நாள் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு நிறைய சாதனை இருக்குங்க. முதல்ல வந்தபோது தமிழ்நாட்டுடைய அரசு இடங்கள்ல வந்து 15 இடத்த ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லப்படுற இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரியில் வந்து இணைஞ்சு கொள்ளலாம். இதுதான் இவங்க முத எதிர்க்கிறதுக்கு காரணம். அரசியல் ரீதியா இது அரசியல் அடிப்படையில் நாம எதிர்த்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் இருக்கைகள், தமிழ்நாட்டின் மருத்துவ இடங்களை வந்து அனைத்து இந்தியாவில் இருக்கிற இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள் வந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கலாம். நம்ம சீட்டு பறி போகுது, நம்மளுடைய கல்லூரியில இடங்கள்லாம் நியாயமான கோரிக்கை. ஆனா உண்மை என்னன்னா, ஆரம்பத்துல நீட் தேர்வு வந்த போது ஆல் இந்தியா மாணவர்களோடு அனைத்து இந்திய மாணவர்களோடும் போட்டியிடுகிற அளவுக்கு வலிமையான மாணவர்கள் இங்க இல்லைன்னு நம்ம நினைச்சோம். காரணம் என்ன? நமக்கு அந்த போட்டித் தேர்வு குறித்து நமக்கு ஐடியாஸ் இல்லை. அந்த போட்டித் தேர்வு எப்படி எதிர்கொள்றதுங்கிற அந்த புத்தகங்களோ கேள்வித்தாள் எப்படி இருக்கும்னோ அதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமை என்னங்க? இன்னைக்கு 600 மார்க் மேல எடுத்தவங்களே 3000 பேர் தாண்டிடுச்சு. 3000க்கும் அதிகமானோர் 600க்கு மேல தாண்டி தமிழக மாணவர்கள் மட்டும் 1 லட்சம் மாணவர்கள் 3000 மாணவர்கள் தமிழக மாணவர்களே 600 மேல எடுத்திருக்காங்க. அப்ப தமிழக மாணவர்களுக்கு இந்த போட்டித் தேர்வு எதிர்கொள்ற வலிமை இருக்கா இல்லையா? அப்படின்னா வலிமை உருவாயிருச்சு. தமிழக மாணவர்கள் எதற்கு சளைத்தவர்கள் அல்ல. ஆமா, எதுக்கு சார்? இப்ப இன்னும் கூடுதலா உங்களுக்கு நான் கூடுதல் தகவல் சொல்றேன். 15% இடத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தரணும், இந்திய மாணவர்களுக்கு தரணும் அப்படிங்கறதான் பிரச்சனை. அதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிற 52,000 MBBS சீட்டுல 15% சீட் ஏறக்குறைய 7,500 சீட்டை தமிழ்நாடு மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். டெல்லியில இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ, டெல்லியில இருக்க ஒரு மருத்துவமனைக்கோ, அல்லது பீகார்ல இருக்க ஒரு மருத்துவமனைக்கோ, மருத்துவக் கல்லூரிக்கோ, அல்லது உத்தரப்பிரதேசல மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கோ நீங்க இங்க இருந்து சீட் எடுக்க முடியும். அப்ப அந்த சீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எது தடையா இருந்துச்சு? மதிப்பெண். இப்ப அந்த மதிப்பெண்ணை தமிழக மாணவர்கள் உடைச்சிட்டாங்களா இல்லையா? உடைச்சிட்டாங்க. உண்மை. அப்ப உடைக்க என்ன ஆகுது? அந்த 7,500 சீட்டு கூடுதலாகுது. அப்ப இங்க இருக்கிற 5000 இடங்கள் இல்லாம கூடுதலாக 7,500 இடங்களை தமிழக மாணவர்கள் பெற முடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை. எனக்கு அந்த கேள்வித்தாளை எதிர்கொள்ற எனக்கு என் மாணவர்களுக்கு வலிமை இல்லை, அதனால என்ன என் சீட்லாம் பறிபோகும் சொன்னீங்க. இப்போ உங்க சீட்டு பறி போகாது. உங்க சீட்டு பறி போறதுக்கு பதிலா கூடுதலா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7,500 சீட்டு கூடுதலா கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இவங்க ஏன் சரி அந்த 7,500 சீட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது உங்களுக்கு காரணம் என்னன்னா, ஏன் பெற்றோர்கள் எடுக்க பயப்படுறாங்கன்னா, நான் வட இந்தியாவுக்கு போய் ஒரு வேளை மருத்துவ பயில போனா அவங்க வந்து தொந்தரவு பண்றாங்க, பிள்ளைகளை தாக்கிடுறாங்க, அடிச்சு போட்டுறாங்க, வன்முறையை தூண்டுறாங்க, இப்படி குற்றச்சாட்டு, ஏராளமான குற்றச்சாட்டு இருக்கு. என் கேள்வி என்ன? இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக மாணவர்கள் இந்தியா முழுவதும் எங்க படிச்சாலும் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதா அரசோட கடமையா இருக்கணும். என்னுடைய மாணவனுக்கு உரிய பாதுகாப்பை அந்த மாநிலம் வழங்காத பட்சத்துல இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கோங்கிற ஒரு சூழ்நிலையை அப்படி அரசியல் எப்படி இருந்திருக்கணும்? உன் மாணவன் இங்க படிக்கிறான்னா உன் மாணவனை எப்படி நான் பாதுகாப்பா பாத்துக்கணும், அது போல என் மாணவன் சீட் எடுத்து வரும்போது அவனை பாதுகாப்பா பாத்துக்கணும் தானே சொல்லணும். அப்ப இந்த கோரிக்கையை நீங்க இப்படி வைக்கிறத விட்டுட்டு நீங்க தேர்வே எழுதாதீங்க, இந்தியா முழுவதும் இருக்க எய்ம்ஸ் ஜிப்மர் இன்ஸ்டிடியூஷன்ஸை தேர்வு செய்யாதீங்கன்னா இது என்னங்க? அப்ப நம்ம இன்னொரு பக்கத்தை நம்ம தமிழக மாணவர்களோ தமிழக அரசியல் கட்சிகளோ பார்க்கவே இல்லைங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. 11,000 மொத்த மருத்துவ இருக்கு இடங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். அதுல 5,200 இடங்கள் 5,300 இடங்கள் வந்து அரசு இடங்கள் இருக்குன்னா, நீங்க இந்த நீட் தேர்வை எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக அரசு இடங்கள் மட்டும் 7,500 இடங்கள் கிடைக்குது. இது ஒரு அப்ப இன்னும் அதிகப்படியான இடங்களை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக தான் நம்ம இதுல இருக்கிற சாதகமான. இதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு சொன்ன முக்கியமானது, நீட் தேர்வை விட நீட் தேர்வையே அடிச்சு இவங்க பழகும் போது பழகிக்கிறது தானங்க. நீட் தேர்வை எழுதி பழகிட்டான் தமிழக மாணவர்கள். அடுத்து அவனுடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா IIT JEE இருக்கு. IIT JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதன் விளைவாக இனி இந்தியா முழுவதும் இருக்கிற IIT-க்குள்ளார
தமிழக மாணவர்கள் இருக்கிறத பார்க்க போகிறோம் இனிமேல். அரசியல்வாதிகள் நீங்களாக புதுசாக காண இருக்கிற நடிகர் விஜய் கூட 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்குரிய வாய்ப்பை வந்து தட்டி பறிக்குது. இந்த வந்து நம்ம நீட்டை எதிர்க்கணுங்கிற ஒரு துணியில அவர் பேசியிருக்கிறத பத்தி எப்படி பாக்குறீங்க? அவங்க நீட் துறைக்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்கிறத சரியாக அவங்க கவனிக்கலைங்கிறதுனால தான் அவங்க அப்படியாப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு வாதங்கள் வந்துட்டு இருக்கு. 7.5 அந்த 7.5% இடஒதுக்கீடு இல்லைங்களா, இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வாவது அரசு பள்ளி மாணவர். சரி, இந்த அரசு பள்ளி மாணவர்கள்லாம் யார் பெரும்பான்மையாக இருக்காங்க? நீங்கள் சொல்கிற இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியில் பெருவாரியாக படிக்கிறாங்க. அப்போ அரசு பள்ளிக்குள்ள படிக்கிற அந்த மாணவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீடு வழியாக உள்ள வந்துட்டு தானே இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 520க்கும் மேற்பட்ட மருத்துவ நிர்வாகி வந்து தான் இருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன? இவர்கள் எல்லாம் படிச்சு இந்த கட் ஆஃப் மார்க் அதிகரிக்க அப்ப பயிற்சி மையங்களுக்கு போய் அவங்க காசு கொடுத்து தானே ஆகணும், காசு கொடுத்து தானே அவங்க படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான வாதம் வரும். சரிங்க, ஆனா அது உண்மைதான். ஆனா முதல்ல வாய்ப்பு வந்துருச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் உள்ள வராங்க. இப்போ அதை தாண்டி இந்த இந்த எந்த தலைவர்கள்லாம் இப்படி சொல்றாங்களோ, எந்த கட்சிகள்லாம் இப்படி சொல்லுதோ, இந்த கட்சிகள் பயிற்சி மையங்கள் நடத்தட்டும். இந்த கட்சிகள் இலவச பயிற்சி மையங்கள் நடத்துங்களே. ஐயா விஜய் சொல்றாருல, விஜய்க்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், இலவச பயிற்சி மையங்கள் நீட்டுக்கும் ஐடிஜைக்கு அவர் நடத்த சொல்லுங்க. ஏங்க நீங்க சரியான தீர்வு நோக்கி போக மாட்டேங்கிறீங்க. வந்து ஒரு பெண் வந்து உச்சநீதிமன்றம் போய் போராடினார், டாக்டர் அனிதா போய் போராடினாங்க, அனிதாங்கிற பெண் போய் போராடினாங்க, தற்கொலை செய்து கொண்டாங்க. இவங்களை கூட்டிட்டு போய் போராடின கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க. நீட் தேர்வுல பாஸ் மதிப்பெண் பாஸ் எடுத்தாலே, ஒரு பாஸ் மார்க் வாங்கினாலே 720க்கு 104 மார்க்குங்க. 104 மார்க் யாரு வேணாலும் எடுக்க முடியுங்க. சரியான முறையா பயிற்சிட்டா 104 மார்க் சொல்லிட்டு பாஸ். அந்த பாஸ் மார்க் இருந்தாலே மருத்துவர் ஆக முடியும். அந்த அனிதாவை கூட்டிட்டு போய் கேஸ் போட்ட இந்த கட்சி தலைவர் மக்கள் அவங்க நடத்துற கல்லூரிகள், எத்தனை கல்லூரிகள் அவங்க நடத்துறாங்க, அவங்க அமைச்சர் பெருமக்கள் கல்லூரி நடத்துறாங்க. அந்த கல்லூரியில் ஒரே ஒரு சீட்டு ஃப்ரீயா தர முடியாதா? அப்ப பயிற்சி மையங்களை இந்த கட்சிகள் நடத்தட்டும், இலவசமா நடத்தட்டும், பயிற்சி கொடுக்கட்டும். நீங்க ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்குறீங்கல்ல, நீங்க நீதிபதி தேர்வுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறீங்க எத்தனை அமைப்புகள். அது போல நீட்டுக்கும் ஐஐடி எக்ஸாமுக்கும் கொடுங்க, கியூட் எக்ஸாமுக்கு கொடுங்க. அப்ப பயிற்சி நீங்க கொடுத்து உருவாக்குறது என்னங்க? இந்த போராட்டத்தின் வழியா பேசுவதும் பேசிட்டு அப்படியே போயிடுமா, கல்வி போடுமா? நான் தோக்குறது இந்த தலைவர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்க பண பலத்தை வைத்து இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு. அவரு செய்யலாமே. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு நீட் பயிற்சி மையம் அறிவிச்சு தலை சிறந்த ஆசிரியர்களை போட்டு இலவச பயிற்சி கொடுங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி காப்பாத்தலாங்க. இப்படி போராடி தெருவில் போராடி தான் காப்பாற்றணும் இல்லை, அவங்களை ஐஏஎஸ் ஆக்கி, ஐஎஃப்எஸ் ஆக்கி, டாக்டர் ஆக்கி, தலைச்சிறந்த ஐஐடிஎன்ஸ் ஆக்கியும் ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன வழி? அதை பத்தி யோசிக்கணும்ல. அப்போ தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் எதை நோக்கி நகரணும்னா, இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டு அரசை நடத்துவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கு? ஒருவேளை தமிழக மாணவர்கள் பிற மாநிலங்களில் படிக்கும் பொழுது அவர்களுக்கான பாதுகாப்புகள் என்ன? இது மாதிரியான பார்வையை நம்ம முன்வைக்க அப்படிதான் ஆக்கப்பூர்வமா உருவாக்கிக்கணும். அதை தாண்டி நீங்க வந்து உலகத்தின் கதவுகள் திறந்து கிடக்குங்க. நான் வந்து வெறும் இந்தியாவில் இருக்கிற தேர்வை மட்டும் எழுதுங்கன்னு நான் சொல்ல வரல, சரிங்களா? உலகத்தில் எந்த தேர்வு இருந்தாலும் அந்த தேர்வை தமிழர்கள் எதிர்கொள்ளுங்க. உலகத்தின் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் சளைத்தவர்களும் அல்ல. அறிவால் நாம் எப்பயுமே யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. இந்த நம்பிக்கையை முதல்ல விதைங்க. தமிழக மாணவர்கள் அந்த நம்பிக்கை வரைங்க. நான் நிறைய அரசு பள்ளி மாணவர்களை சந்திக்கிறதுனால சொல்றேன், நம்பிக்கை குறைவான மாணவர்கள், அதாவது இந்த போட்டி பெறலாம் நம்மளை எதிர்கொள்ள முடியுமான்னு நினைக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனா கண்ணு முன்னாடி அப்படி வந்து அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வியில படிச்ச மாணவர்களை கொண்டு வந்து அந்த சிபிஎஸ்சி புக்குன்னு சொல்ற, என்சிஆர்டி புக்குன்னு சொல்ற அந்த சிபிஎஸ்சி புத்தகத்தை, ஆங்கில வழி புத்தகத்தை லைன் பை லைன் வரியா படிக்க வச்சு அதுல அரசு பள்ளி மாணவர்களை எல்லாம் நாங்க வந்து எம்எம்சி போன்ற தலைச்சிறந்த ஸ்டான்லி போன்ற மருத்துவமனைக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். என் அனுபவத்துல பல விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஏற்கனவே அவங்க அம்மா மருத்துவர், மகள் மருத்துவர், அந்த மகளுடைய மகளுக்கு என்னை வந்து வகுப்பு எடுக்க சொல்றாங்க, இயற்கை வகுப்பு எடுக்க சொல்றாங்க, நீ பயிற்சி வகுப்பு. அப்போ நான் எடுக்க போகும்போது என்கிட்ட எங்களுடைய டெஸ்லா நிறுவனத்தில் படித்த ஒரு மாணவி வந்து, ஒரு அரசு பள்ளி மாணவி வந்து தேர்வாயிட்டாங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நான் போன அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க போனதோடய அந்த மருத்துவர்கிட்ட போய் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க போயிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு இருந்த அந்த மருத்துவர் என்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் 7.5 இடஒதுக்கீடு மூலமாகவோ உங்கள் பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக அரசு பள்ளி மாணவர்களெல்லாம் நீங்கள் வந்து பெரிய உயர்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புறீங்க. ஏன்னா ஸ்டான்லியில் என்னுடைய மாணவி படிச்சுட்டு இருக்காங்க, எம்எம்சியில் என்னுடைய மாணவி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு சைனாக வந்துச்சு, இந்த மாதிரி 3rd rated, அதாவது 3ஆம் தர மருத்துவம்லாம் உற்பத்தி பண்ணனா மருத்துவத்துறை என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. நான் ஏன் இப்படி சொல்லியிருந்தேன், இவங்களெல்லாம் பாஸே பண்ண முடியாதுங்க.
இவங்கெல்லாம் சம்டைம்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ் மாணவர்கள்லாம் போனால் எங்கே போய் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண அப்படின்னாங்க. ஆனால் உண்மை தெரியுமா, எந்த பொண்ணை பார்த்து அந்த டீச்சர் அந்த டாக்டர் அந்த வார்த்தையை சொன்னாங்களோ, அந்த டாக்டர்கிட்ட சொல்லாத பிறகு நான் இதை வழியாக சொல்கிறேன், அந்த பொண்ணு ஸ்டான்லி மருத்துவமனையில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர். அப்போது ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து அவனுக்கு அறிவு இருக்காது, நீங்கள் எப்படிங்க நீங்கள் முன்மொழிட்டு போவீங்க? எல்லா போட்டி தேர்வையும் எதிர்கொள்ள முடியும். எல்லாருக்கும் இறைவன் ஒரே மாதிரியான மூளையும் அறிவையும் ஆற்றலையும் தான் கொடுத்துருக்கிறான். இதை எவன் பயன்படுத்துறான் அவன் ஜெயிக்கிறான். எனக்கு அடிப்படையில் இந்த துறையில் ஏற்கனவே ஒரு 400 மருத்துவ மாணவர்களை நான் பார்த்துட்டதுனால சொல்கிறேன். 400 மருத்துவ மாணவர்களை உற்பத்தி பண்ண பிறகு அவங்களோடு பழகின பிறகு நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மாணவர்கள் நீட்டில் அதை விட எவ்வளோ தலைச்சிறந்த எக்ஸாம் வந்தாலும் எவ்வளோ கடுமையான தேர்வுகள் வந்தாலும் இந்த தேர்வு எதிர்கொள்கிற வலிமை அறிவு அவங்கள்ட்ட இருக்குது. அரசும் நம்மை போன்ற சமூக ஆர்வமும் செய்ய வேண்டிய ஒன்று தான். அந்த தேர்வுகளை சரியாக கை காமிச்சு அதுக்கான சரியான அணுகுமுறை, புத்தகங்கள் எப்படி வாங்கணும், கேள்வித்தாள்கள் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கணும், இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கணும், எப்படி போட்டித் தேர்வு தயாராகுங்கிறது எல்லாம் அதிகபட்சமாக நம்ம போய் அவங்களுக்கு பழக்கி கொடுக்கணும். சரிங்களா? தமிழ்நாடு மாணவர்கள் அதிகபட்சமாக ஐஏஎஸ் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். கடந்த 20 ஆண்டுகளாக அது குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் எதனால நீங்கள் கண்டுபிடிக்கல? ஐஐடி டெல்லியில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டோட டீனா இருந்த ஒரு சேலத்தை சார்ந்த ஒருத்தர், அவரை நான் வந்து டெல்லியில் சந்திச்சு பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, 1990க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய தலைச்சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ப்ரொஃபஸரா, டீனா, டைரக்டரா, சயின்டிஸ்டா தமிழெல்லாம் இருந்தாங்க. ஆனால் 1990க்கு பிறகு ஏதோ ஒரு பெரிய வீழ்ச்சி தமிழ்நாடு கல்வித்துறை சந்திச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தமிழர்கள் யாருமே வரதில்லை. உன்னை நான் பார்த்ததுல சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நான் டெல்லியில் ஒரு ஆராய்ச்சிக்காக போயிருந்தோம், என்கிட்ட அவர் சொன்னார். சரி, அதை நான் இன்னைக்கு நான் நினைவுபடுத்துறேன். அப்போ எங்க ஒரு சின்ன இந்த கல்வித்துறையில கடந்த 30 ஆண்டுகள் ஒரு பெரிய தொய்வு சந்திச்சு அந்த சுணக்கத்தை உடைச்சிக்கிட்டு தமிழர்கள் உலகாவி போய் எல்லா நிறுவனங்களையும் கைப்பற்றி உச்சபட்ச இடங்களில் போய் உட்காரணும்னா போட்டித் தேர்வை நோக்கி கட்டாயம் கவனம் செலுத்தணும். அப்போ மாநில அரசுகள் வந்து எதை நோக்கி நகரணும்னா அந்த நடத்தப்படுகின்ற தேர்வுகள் வந்து முறையா நடத்தப்படணும், அதுல முறைகேடுகள் நடக்கக்கூடாது, அதற்கான உத்தரவாதம் என்னங்கிறத நோக்கி நகரணுங்கிறது தான் இப்போதைய அதுதான் சரியா இருக்கும். தேர்வை சரியா நடத்து. கேள்வித்தாள் வெளிவந்திருக்கு, கேள்வித்தாள் லீக் ஆயிருக்கு சொன்னாங்கல்ல, கொஸ்டின் லீக் சொன்னாங்கல்ல, கேள்வித்தாள் வெளிவரக்கூடாது, அதை சரி பண்ணு. அந்த சிக்கல்களை தேர்வு முறையா மற்ற மாநிலம் நடக்கிறதையும் உறுதிப்படுத்தணும். நம்மளுடைய மாணவன் மட்டும் சரியா எழுதுவான், அங்க இருக்கிற மாணவர்கள் காப்பிடிப்பாங்க, அதுக்கு துணை போவாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு சட்டப்பூர்வமா என்ன வேலைகள் நிர்வாக ஒழுங்கு வேற. நிர்வாக ஒழுங்கு இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு தாசில்தார் வந்து ஒரு ஆரை வந்து லஞ்சம் வாங்கிட்டாருங்கிறதுக்காக அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தூக்கிவியா? அது தப்பு. எங்க தவறு இருக்கோ அந்த தவறு சரி பண்ண முடியும். அதை விட்டு அந்த துறையை தூக்கிட முடியுமா? அப்படி காவல்துறை வந்து ஒரு தவறு செய்து ஒரு லஞ்சம் வாங்கிடுது சரியா அப்படிங்கிறத துறையை தூக்கிடுவீங்களா? என்ன நிர்வாக தவறோ அந்த நிர்வாக தவறை சரி செய்யணும். அதை தாண்டி உலகம் முழுவதும் தரமான ஒரு இன்ஜினியர்ஸை தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுது, உலகத்துக்கே தேவையான தரமான ஒரு டாக்டர்ஸ் உற்பத்தி பண்ணுதுங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். இப்போ தமிழ்நாடு நீட் தேர்வுக்கு முன்னாடியே இன்னைக்கும் வந்து தமிழகம் வந்து இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்துல நம்ம இருக்கிறோம். இது வந்து உலகம் முழுமைக்கும் இருந்து பலவிதமான நாடுகள்ல இருந்து தமிழகத்துக்கு மருத்துவத்துக்காக வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இப்போ இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் நீட் தேர்வுக்கு முன்னாடி இருந்த மருத்துவர்கள் தானே. அதுல எந்த வகையில அவங்க குறைஞ்சு போயிட்டாங்க, தமிழ்நாடு எந்த வகையில பின்தங்கி போயிடுச்சு? இதுதானே நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு வாதமா இதான். இப்ப நான் சந்தோஷம் உங்களுக்கு நான் தான் சொல்றேன், நான் நீட் தேர்வு இந்த தேர்வு ஒரு ஃபில்டரிங் மெத்தட் தான் சொல்றேன். போட்டியாளர்கள் அதிகரிக்கும் போது அன்னைக்கு போட்டியாளர்கள் எண்ணிக்கை கம்மியா இருந்தது, அந்த போட்டியாளர் எண்ணிக்கை அந்த மதிப்பெண்ணை வச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு அந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க, 1200க்கு 1000 மதிப்பெண் எடுத்துட்டா கூட போதுங்க. அவன் அடிப்படையில ஒரு அந்த சயின்ஸையோ அல்லது அந்த மேத்ஸையோ அடிப்படை அறிவு அவனுக்கு இருந்துச்சுங்க. இன்னைக்கு 600க்கு 580 மார்க் எடுத்த ஒரு மாணவர்களுடைய அடிப்படை அறிவு தான் உங்களுக்கு தெரியுமா? நீங்க மதிப்பெண்ணை வந்து கிரேஸ் மதிப்பெண்ணை போட்டு நீங்க பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி எல்லா குளறுபடியும் செஞ்சுட்டு 12ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு ஆக்கனாச்சா தெரியல ஒரு தலைமை ஆசிரியர், நான் ஏதாச்சும் அவரை போய் சந்திக்க போறேன், நீட் தேர்வு குறித்து மாணவர்கிட்ட பேச விரும்புறேன்னு நான் சொல்றேன். அவரு நீட் தேர்வு குறித்து பேசுறதா இருக்கட்டும், என் கையில் ஒரு பட்டியல் இருக்குது, வெளியே சொல்லக்கூடாது, இதனால உங்கள்கிட்ட காமிக்கிறது என்கிட்ட காமிக்கிறாங்க. ஆக்கனாச்சா எழுத தெரியாதவர், ஏபிசிடி எழுத தெரியாதவர் ஒரு 15 பேர் பட்டியல் வச்சுக்கிறார் அரசு பள்ளி. அப்ப நீங்க இப்படி இந்த இடத்தாங்க சிக்கல். இதை தாங்க மத்திய அரசாங்கம் பயன்படுத்திக்குது. நீங்க வந்து தரமட்டமானவளை ஆல் பாஸ் சிஸ்டம்ல கொண்டு வந்துட்டீங்க. அப்ப நான் எங்கேயாவது நான் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க 550 மார்க் எடுத்துட்டாங்க, 199 கட் ஆஃபா 199 கட் ஆஃப் எடுத்து பல பேர் வந்துட்டாங்களே. அதுல யாரு கல்யாணம்? நீங்க வந்து கூட்டம் அதிகரிக்கும் போது தாங்க அடுத்தடுத்த தேர்வு வரும். இப்போ நிறைய மாணவர் படிக்க வராங்க. நீங்க வந்து 25 லட்சம் பேர் வந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த 25 லட்சம் பேர் மருத்துவராக விரும்பினவங்க தானே.
ஒரு வகுப்பறையில 50 பேர் பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்கன்னா 10 பேர் தான் நீட் தேர்வு எழுதுறாங்க. இந்த 10 பேர் 25 லட்சம் பேர் தான் நம்ம இந்தியாவில். அப்ப இவ்வளவு பேர் இந்த போட்டிக்கு தயாராகிட்டாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. மொத்த சீட்டு வந்து அரசு சீட்டா 5200 சீட்டா இருக்கு. 11000 சீட்டு தான் மொத்த மருத்துவ சீட்டே இருக்கு. அப்ப இந்த 1.5 லட்சம் பேரும் மருத்துவராக விரும்புறவங்க தானே. இந்த 1.5 லட்சம் பேருக்கு எப்படி நீங்க சீட் தரீங்க? அந்த மதிப்பெண்ணை வச்சு கொடுப்பீங்களா? அதை தாண்டி நீங்க இந்த தேர்வுலாம் எழுதுவதன் வழியாக இந்தியாவோட அத்தனை போட்டி தேர்வு கொடுத்த ஒரு அறிவு உருவாதுன்னு சொல்றேன். இந்த அறிவை நீங்க எப்படி மறுத்துருவீங்க? சரி, ஐஏஎஸ் எக்ஸாம் எந்த தேர்வு வச்சு கொடுப்பீங்க? இப்ப ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிறோம். சரி, யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும். சரி, அப்ப நீங்க யூபிஎஸ்சி தேர்வு இது ஒரு பேஸா இருக்கட்டுமே. நீட் தேர்வு பையன் எழுதிட்டுங்க, தோத்து போட்டுங்க. டிஎன்பிசி 4 இருக்கு, குரூப் 4 இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 2A இருக்கு. சரியா, குரூப் 1 இருக்கு, யூபிஎஸ்சி தேர்வு இருக்கு. சரியா, நான் சொல்ற மாதிரி எத்தனை இன்ஸ்டிடியூஷன் தனித்தனி என்ட்ரன்ஸ் இருக்கு. எல்லா போட்டித் தேர்வு குறித்தும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நிச்சயம் அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம வந்து போட்டியில் இருக்க முடியும். இந்த போட்டி சார் உலகத்துல நம்ம பிள்ளைகள் போட்டியில் இருக்க முடியும் நினைக்கிறேன். இந்த விவாதம் நீட்டுக்கு ஆதரவானது அல்ல. இந்த விவாதம் நீட் சார்ந்த புரிதலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சி. இன்னும் விவாதிக்கலாம். இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம்.